வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பீஸ் புலாவ். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ரைஸ் 400 கிராம், பட்டாணி 1 கப், 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4. இது காரம் இந்த பொடி நம்ம சேர்க்காதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். தக்காளி 1 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி அளவு, தயிர் 3 ஸ்பூன், லெமன் 1 ஸ்பூன், அரை கப் தேங்காய் பால், நெய் 3 ஸ்பூன், எண்ணெய் 3 ஸ்பூன். தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூன், பிரியாணி இலை 1. தேவையான அளவு உப்பு. இப்போ அடுப்பில் கடாய் இது மாதிரி அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய், எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்கான தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சுங்க. நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாங்க. நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாங்க. தயிரை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் லெமன் ஊற்றிக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தண்ணியோட அளவு பார்த்துக்கலாங்க. நான் 1 கப் இதில் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன், 400 கிராம். இதில் 1 டம்ளர் தண்ணியும் அரை டம்ளர் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த அரை கப் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ ரைஸை ஆட் பண்ணிக்கலாங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறம் சிம்லே வச்சுங்க, ஹை ஃபயர் வச்சிடாதீங்க. இப்போ 3/4 பாயில் ஆகிட்டு ரைஸு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சு நம்ம இது தூக்கி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம கொத்தமல்லி புதினா தூவி நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீஸ் புலாவ் ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.